அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலே தலையில இடிபோல் இறங்கிய விஷயம். 2வது நமது வெற்றித் தலைவர் விஜய் அண்ணா கட்சியில் இணையப் போகும் 3 முக்கியமான அரசியல் தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள். அதுபோக நம்மெல்லாம் ஆவலோட கேட்டுக்கிட்டு இருந்த இந்த பா, லா, ஜி எப்ப கைதாக போறாரு அப்படின்ற கேள்விகளோட நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 3 மாசத்துக்கு முன்னால கரூர் மேட்டர்ல இருந்தே இவர் எப்படி கைதாகாம இருக்காரு? குற்ற வழக்கெல்லாம் இவர் மேல சரியா தானே போய்கிட்டு இருக்கு. கரூர் மேட்டரை வச்சே பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, முழுக்க முழுக்க வெற்றி தலைவர் விஜய் அண்ணா, அதாவது நானா வந்து சிக்குவேன்டா, நீங்களா ஏன் தேடுறீங்கன்ற மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு சம்பவம் பண்ணி செமையா சிக்கியிருக்காரு. அது என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னால இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துல இணைய போற அந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாற்றுக் கட்சியிலிருந்து 2 பேருன்றாங்க, 3 பேர் இணைய போறாங்க. அது யாரு அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ள போவோம். அதே மாதிரி வீடியோக்கு இப்பதான் நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. 2வது, இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் ஏதேனும் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, இதை நீங்க இப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் மீது புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சியை கலைக்க சதி செய்ததாக கூறி இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரத்தின் முக்கிய பின்னணிகள் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். குதிரை பேர குற்றச்சாட்டு இவங்க ஓயாம சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம மேல குதிரை பேர குற்றச்சாட்டு, குதிரை பேரம், சோபா மாடல், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவங்க செய்யறதைத்தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அது திரைமறைவுல நடந்துட்டே இருந்திருக்கு. சுமார் 35,000 கோடி பேரம் பேசியதாக கட்சி ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ என் இளையராஜாவிடம் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் தாவேகா அரசுக்கு எதிராக வாக்களிக்க 35 கோடி பேரம் பேசியிருக்காங்க அப்படின்றது புகார். இந்த புகார் அளித்தவர் சொல்லலை, புகார் கொடுத்தவர் சொல்லலை, காவல்துறை சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இதில் இந்த விவகாரத்தில் அரசியல் ஆலோசகர் மற்றும் யூடியூபரான திருநாவுக்கரசு, இவர் யாருன்னாக்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் மற்ற அரசியல் கட்சிகளும் இந்த வருகின்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்கு வங்கி வாங்குவாங்க, யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் மாட்டிக்கிட்டு அதை சொல்ல முடியாமல் திகைச்சவர். கிட்டத்தட்ட நான் 48,000 மைல் தூரங்கள் நடந்து இந்த கருத்து கணிப்பை எடுத்தோம் அப்படின்லாம் பயங்கரமாக புரூடாக விட்டுருப்பாரு. நீங்கள் ஏற்கனவே இதை எலெக்ஷனுக்கு முன்னால் இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்து பாதியிலேயே சண்டை போட்டு ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளரை ஒரு தாக்க முயன்றதா மாதிரி எல்லாமே அப்போ பேச்சு அடிபட்டுச்சு. அப்போ இந்த விவரத்தில் 3 பேர் யார் யார் கைதாகிருக்காங்க அப்படின்னாக்கா, அரசியல் ஆலோசகர் மற்றும் யூடியூபரான திருநாவுக்கரசு, திருச்சியை சேர்ந்த நரேஷ் மற்றும் தியாகராஜன் ஆகிய 3 பேரை சென்னை காவல்துறை நேற்று கைது செய்தாங்க. இப்போ இதை கைது செய்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட காவல்துறையோட விசாரணையில் அவங்க விசாரிப்பாங்கல்ல, என்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனாங்க, என்ன பேச்சுன்றீங்க, வெற்றி தலைவர் விஜய் மதிப்புக்குரிய முதலமைச்சர்னு கூட மரியாதை இல்லாமல் எப்படி வேணாலும் பேசுவோம்டா, நாங்கள் இப்படி தான் பேசலாம் அவசியம் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி பேசுவோம் அப்படின்னு யார், அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி ஆளுகள்லாம் வாயை கொடுத்து வேற எதையோ புண்ணாக்கிக்கிட்ட மாதிரி இப்போ அவரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு, அவரும் கைது வலயத்தில் இருக்காரு. இது வேற கேஸு. இப்போ இவங்க மாட்டியிருக்கிறது சரியான கேஸு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 3 பேரும் சேர்ந்து கடைசியில் நின்ன மையப்புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி மேலே உட்காந்துச்சு. செந்தில் பாலாஜி தாங்க இதெல்லாம் செய்ய சொன்னார், அவர் தான் கையை தூக்க சொல்லி எதிராக வாக்களிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த திருநாவுக்கரசு சொல்கிறாப்புல. அதை கேட்ட உடனே காவல்துறை அதிர்ந்து போகிறாங்க. என்னடா அது சம்பவம் வேறு எங்கேயோ தோடுனா வேற எங்கேயோ நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை தேடுறா அப்படின்னு தேடுனா அந்த கக்க சரவணன் இருக்கார்ல, கொக்கரக்க சரவணன், அவர் டெல்லி சரவணன், அவர் மீடியா முன்னிலைக்கு அந்த சரவணன் என்ன பண்ணிடுறாரு, ஐயா செந்தில் பாலாஜி மேலாம் தப்பு இருக்காதியா, அவரை ரொம்ப நல்ல மனுஷன்யா, அவரை எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறாரு, அவர் மேலே அந்த வழக்கு இல்லையா, குதிரை பேரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, வேணா அவர் தம்பியை தூக்கிட்டு போயிருங்க. எப்படி கலைஞர் ஒரு தடவை ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல நீங்கள் வர்றீங்களா இல்லை உங்கள் மனைவியை அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா வேணும்னா என் மகளை கூட்டிகிட்டு போயிருங்கய்யா, பத்தாவதுக்கு அந்த துறையில் இருந்த ராஜாவை தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொன்ன மாதிரி இவன் என்ன பண்ணுறானுங்க, தம்பியை தூக்கி உள்ளே போட்டுக்குங்க. ஏன்னா இவங்க வெளிநாட்டில் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டாங்க என் தம்பியை, அதனால இங்கே கிடையாது. ஒன்று சொல்லட்டுமா, ஒரு யோக்கியமாக வாழ முடியாதவன், மக்கள் பணத்தை, ஏழைகளோட பணத்தை, ஏழைகளோட ரத்தத்தை உறிஞ்சி தின்னவன் நல்லா வாழவே முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. அந்த நிம்மதியை வாழ முடியாத அளவுக்கு இன்றைக்கி தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. அவங்க ஏதோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ பண்ணுறாங்க இப்படின்றதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இது நம்ம கேட்ட கேள்வி, மக்கள் கேட்ட கேள்வி. நம்ம வாக்களித்ததுக்கு காரணமே
நீங்கள் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், இவங்க இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்காங்க, இவங்க இத்தனை பேரோட உயிர் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றது கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 3 பேர் இந்த விவகாரத்தில் திருநாவுக்கரசு கொடுத்ததுனால செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதில் பாருங்க, கைதானார்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் வி அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரிலேயே எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக போலீசார் எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ளார்கள். இவங்க சொன்னதை தான் அவங்க எஃப்ஐஆரில் குறிப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக தாவேகா இடையே நேரடி மோதல் வேற ஏற்பட்டுருது. இதில் மே 2026 விஜய் தலைமையிலான புதிய அரசு அமைந்ததிலிருந்தே திமுக தாவேகா இடையே மோதல் நிலவி வருகிறது. தற்போது தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் திமுக இறங்கி தீவிரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்கிட்ட எல்லாம் பேரம் பேசலாம், 20 பேர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. இவங்க நினச்சி என்ன பேரம் பேசினாங்கன்னா, நம்ம கட்சியில் இருக்க மாதிரி அல்லு சில்லறையாக இருப்பாங்க, காசு நகை பிறந்துக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினச்சி இவங்க வந்து பேரம் பேச அனுப்பிட்டாங்க. ஆனால் நமது இளையராஜா மதிப்புக்குரிய தொகுதி எம்எல்ஏ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போய் நேராக விஜய்கிட்ட முதல் நாளே சொல்லிடுறாரு, அண்ணே இவங்க என்னண்ணே 20 கோடி தரேன் 30 கோடி தரேன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே தலைவர் விஜய் சொல்கிறாரு, அப்படியே ஓட்டுங்க, அவங்க எங்கே வந்து நிற்கிது அதோட மையப்புள்ளி என்னன்ற தெரிகிற வரைக்கும் இதை வெளியில் பேசிக்காதீங்க, கரெக்டாக வலையை விரிச்சு வைங்க, உள்ளே எவன் சிக்கிறானோ அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருவான் அப்படின்னு தலைவர் சொல்லதுக்கு இல்லைங்க. இவர் தொடர்ந்து அந்த பேச்சை தொடர்றாரு. இவ்வளோ பேர் சிக்கிடுறாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி மேலே எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. இன்றைக்கி அவர் எந்த நிமிஷம் வேணாலுங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக கேட்டுகிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, எப்படா கைது பண்ணுவீங்க, உனக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரும்டா ஓடி போயிடுவேன். ஆல்ரெடி இருந்தாலும் வந்து என்னென்னா செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா குற்ற வழக்கில் கைதாகி அவர் வந்து ஜாமீனில் தான் இருக்காப்புல. ஜாமீனில் இருக்கிற ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு கோர்ட் வந்து தண்டனை குடித்த ஒருத்தருக்கு எப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கெல்லாம் பழையபடி சீட்டு கொடுக்குறீங்க இந்த இந்தியாவில் அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மனதில் ஏறுது. நான் கேட்கலப்பா, எதிர்ப்புகார்கள் இந்த விவகாரத்தை திமுக மறுத்துள்ளது. ஆனால் திமுக மறுக்குதுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லப்பா, மாறாக தாவேக அரசு தங்கள் கட்சியில் எம்எல்ஏக்களை இழுக்க பார்ப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆளுநரிடம் திமுக தரப்பில் எதிர்ப்புகாரும் அளிச்சிருக்காங்க. இவங்க போய் ஐயா எங்கள் ஆட்களை தான் இழுக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை அது இல்லை, செந்தில் பாலாஜி தான் இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு ஆணித்தரமாக தெரிஞ்சு கையில் அதாவது என்ன சொல்லுவாங்க, கண்ணாடி தேவையில்லைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு புதிய நெருக்கடி இது. இன்றைக்கி இது ஒரு புதிய நெருக்கடி. பழைய நெருக்கடி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் டெல்லியில் போய்கிட்டு இருக்கு. அது போக ஏற்கனவே இருந்த குற்ற வழக்கில் இவர் ஜாமீனில் வெளியில் வந்து அப்படி இப்படின்னு தடவிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஏற்கனவே முந்தைய போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு மோசடி வழக்கு, மின்சார வாரியத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் வழக்கு, முறைகேடு உள்ளிட்ட வழக்குகளை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் இந்த புதிய மாநில காவல்துறை வழக்கும் அவருக்கு கூடுதல் நெருக்கடியை தந்துருச்சு. தமிழக அரசை வீழ்த்த 15 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்க சதி செய்ததாக உளவுத்துறை விசாரித்து வருவதால் வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் தாவைக்கா இடையான அரசியல் போக்கில் வேகம் மேலும் அதிகரிக்கும். இதுதான் உண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிற முக்கிய அரசியல் தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் தாவேகா அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளனர். இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக இணைகிறாங்க. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் பிரமாண்ட இணைப்பு விழாவில் முதலமைச்சர் விஜய் ஐயா முன்னிலையில் இந்த நிகழ்வு ஏற்பட இருக்கு. வெற்றி தலைவர் விஜய் முன்னிலையில் இணைகிறாங்க. அதுதான் பெரியது. யார் யார் இணைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் விராலிமலை முன்னாள் எம்எல்ஏ. இவர் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர். 2006 இவர் அறியப்படுறவர். எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவின் தீவிர விசுவாசி. எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். கடம்பூர் ராஜு முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தவர். உடுமலை ராதாகிருஷ்ணன், பாருங்க பட்டியல் நீண்டுட்டே போகுதா, உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். எம்சி சம்பத் முன்னாள் தொழில்துறை அமைச்சர். எம்எஸ்எம் ஆனந்த் நேற்று தான் அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணார். முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். கோமதி சீனிவாசன் முன்னாள் அமைச்சர். இது போக பார்த்தீங்கன்னா, வி ராஜன், செல்லப்பா மற்றும் உதயகுமார் போன்ற முக்கிய நிர்வாகிகள், இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அதிமுக கலைப்பிரிவு மாநில செயலாளர் இருந்தவர். நடிகர் மன்சூர் அலிகான், அவர் ஏற்கனவே வந்து இணைஞ்சிட்டார். இவர்களுடன் ஜெகநாத் மிஸ்ரா உள்ளிட்ட சுமார் 15க்கும் மேற்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எக்ஸ் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர்களும் தமிழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையில் தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்கின்றார்கள். இது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய நற்பெயர். உங்கள் ஆட்சியில் என்னடா பண்ணீங்க, நீங்கள் என்னடா நல்ல ஆட்சி புரிஞ்சுருக்கீங்களா, இவங்க கேட்ட கேள்வி என்னடானே கேட்டவங்க இவங்களுக்கு என்னடான்னு நம்மளும் கேட்போம். ஏன்னா நம்ம கை பூ பறிக்காதுல்ல. நம்மளும் வந்து எப்படி உங்கள் கையில் இருக்கும் பந்தை எங்கள் மீது செலுத்துகின்றீர்களோ அப்படித்தான் நாங்களும் உங்கள் மீது செலுத்த முடியும். முதலில் வார்த்தை நாகரிகம் அறவே இல்லாத திமுக கேவலமான ஒரு கட்சி.
அரசியல் பின்னணி மற்றும் முக்கியத்துவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவு. இது வந்து அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான். வரும் காலங்கள்ல இந்த கட்சிய அழிச்ச பெருமை, இந்த கட்சி வீணா போனதுக்கான காரணம், எப்படி இத உடைச்சு, இத நான் தரை மட்டமா ஆக்குவேன்னு மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அன்று சபதம் எடுத்தாரோ, ஏன் இந்த சபதம் எடுத்தாருன்னு சொல்லவா? அதிமுகவுல நீங்க ஒரு கூட்டணி பேசணும் அப்படின்னா, பிரதமரா இருந்தால் கூட புரட்சித் தலைவி அம்மாவின் காலில் விழுந்து தான் ஆகணும். அங்க போய் உட்காந்து தான் ஆகணும். நின்னு தான் ஆகணும். கை கட்டி தான் ஆகணும். அவங்க குடுக்குற தொகுதிய தான் இவங்க வாங்க முடியும். அன்று தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கேட்டாங்க. "மோடியா, லேடியா சந்திச்சு பார்ப்போம். நீயா நானா ஜெயிச்சு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி வெற்றி வாகை சூடி, மொத்த தொகுதியும் தொடச்சு எடுத்த பெருமை வெற்றி தளபதி தலைவி அம்மா புரட்சித் தலைவியே சாரும். அப்பேறுபட்ட கட்சி அன்னைக்கு சபதம் எடுக்கிறாரு. இந்த அதிமுகவ அழிச்சொழியாம நான் பிரதமர் பதவியிலிருந்து இறங்க மாட்டேன்னு. அதுக்கு இவர் செவிசாய்ச்சார் போல அதிமுக ஒழிச்சு கொடுத்த பெருமை எடப்பாடி கே பழனிசாமியை சேரும். என்னையா நீ பெருசா கொண்டு போயிட்ட, இன்னைக்கு 2 கோடி உறுப்பினரை வச்சிருந்த அதிமுக கட்சி அழிச்சு ஒடிச்சு எடுத்து வச்ச பெருமை உடனே தான் சேரும். அது எப்படி ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் வரிசையில எட்டப்பன்னு ஒருத்தன் இருக்கானோ, அந்த மாதிரி நீ ஒரு குட்டப்பனா இருந்துட்ட, நாசமா போச்சு அந்த கட்சி அப்படின்னு நினைக்காத. நிச்சயமா அது வீறுண்டு எழும். புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் ஐயாவும் இருந்து வளர்த்த அந்த கட்சின்றது ஏழைகளின் கட்சி, மக்களின் கட்சி. இது நீ நினைக்கிற மாதிரி கட்சி இல்லை எடப்பாடி ஐயா. நீ மட்டும் வெளியில போனீங்கன்னா அந்த கட்சி புத்துயிர் பெறுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அது பார்த்தீங்கன்னா அது போக தாவேக்கோட இது வந்து தாவேக்காவின் அசுர வளர்ச்சின்னு தான் சொல்லணும். தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்ற அமைந்துள்ள தாவேக்கா மாற்றுக் கட்சி தலைவர்கள் இருப்பதன் மூலம் தங்களது அடிமட்ட கட்சி கட்டமைப்பை மாநிலம் முழுவதும் அசுர வேகத்தில் பலப்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய அளவில் பலமான கட்சியாகவும் இனி தமிழகத்தில் தான் அப்படின்ற ஒரு நெஞ்சுரம் கொண்ட நேர்மையான ஆட்சியாகவும் வெற்றி தலைவர் விஜய் தலைமையில் இயங்க போகுது அப்படின்றது உண்மை. பொறுப்புகள் அறிவிப்பு இதில் வந்து என்னென்னா யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்புலாம் இருக்குது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் தலைவர் சொல்லியிருக்கிறது, நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து பயணிங்க. அது போக உங்களோட நிலைப்பாடு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களோட வழக்குகளில் நாங்கள் எப்பொழுதும் தலையிட மாட்டோம். குற்ற வழக்குகளில் நீங்கள் தண்டிக்கப்பட்டால் அந்த தண்டனை உங்களுக்கானதாக இருக்கும். அந்த குற்ற வழக்குகளுக்காக தமிழக வெற்றி கழகம் என்றுமே உங்களுக்காக சப்பக்கட்டு கட்டாது. இது நேர்மையான ஆட்சி அப்படின்றத சொல்லுவாங்க. பொறுப்புகள் இன்று கட்சியில் இணையும் முக்கிய மூத்த தலைவர்களுக்கு அடுத்த 15 நாட்களுக்குள், அதாவது 15 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியின் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அதிரடி நிகழ்வுகள் என்னென்ன நடக்க போகுது, கட்சியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, யாரெல்லாம் திமுகலேருந்து கைதாக போகிறாங்க, கூடிய விரைவில் இன்னைக்கு மதிப்புக்குரிய முன்னாள் ஊரடிச்சு உலையில போட்ட எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு தப்பி ஓடிட்டாரு. இனி இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு அவருக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா அடுத்த மையப்புள்ளி அவரை தானே போய் தொடும். இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும். அந்த படத்தில் டைரக்ட் பண்ணி கொடுத்த அந்த சகோதரிக்கு 8 கோடி ரூபாய் பணம் கொடுக்காம ஏமாத்திருக்கானுங்க திருட்டு கும்பல். தாத்தா ஏமாந்தனா, அவன் புள்ள ஸ்டாலின் ஏமாந்தனா, அதுக்கப்புறம் அவன் புள்ள உதயநிதி ஊரை கெடுத்துட்டு தெரிஞ்சான், அவன் புள்ள படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எந்த படம் பராசக்தி படத்துக்கு வேலை பார்த்த அந்த லேடிக்கு 8 கோடி ரூபாய் தள்ளையாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமானவங்களோட தான் நம்மலாம் இருக்குமா அப்படின்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் பின்னால் செய்வோம் நிமிர்ந்தினில் துணிஞ்சு சொல், லஞ்ச லாவணியமற்ற அரசு தரும் எனது தலைவன் விஜய் என்று சொல். இதுவே மக்களின் தீர்ப்பு. இனி வரும் காலங்களிலும் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம். நன்றி, வணக்கம். இதுவரை வீடியோ பார்த்த நீங்கள் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா வீடியோவில் சுட்டி காமிங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பதிலை சொல்லுங்கள். 4 பேருக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணிகன் பூங்குன்றனார் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற மகிழ்ச்சியுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.